Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. என்டிஏ கூட்டணி ஆட்சி, பாஜக ஆட்சி, மோடி கேரண்டி, காமன் மினிமம் ப்ரோக்ராம், இதெல்லாம் வெறும் வார்த்தைகள் இல்லை. அடுத்து வரக்கூடிய நாட்களில், ஆண்டுகளில் மிக முக்கியமான பங்களிப்பை செலுத்தக்கூடிய, ஆதிக்கம் செலுத்தக்கூடிய வார்த்தைகளாக இருக்குது. எப்படி நகரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, பிரியன் சார் சொன்ன மாதிரி கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் பாஜகவுக்கு இது. ஏன்னா நீங்கள் கேட்ட அந்த கேள்விக்கு நான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். எப்படின்னா, ஏன் பாஜக மேலே ஒரு சந்தேகம் வருதுன்னா, நிறைய இடங்களில் கோவாவில் வந்து 2017 காங்கிரஸ் வந்து பெரும்பான்மை கட்சியாக, அதாவது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வரும்பொழுது பிஜேபி அதில் வந்து உள்ளே புகுந்து அவங்க அன்னைக்கு டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருந்த மனோகர் பாரிக்கரை திருப்பி கோவாக்கு அனுப்பிச்சு அவரை முதலமைச்சர் ஆக்குறாங்க. அதே போன்று பல இடங்கள், அருணாச்சல் பிரதேஷ் போன்ற மாநிலங்களில் ஒட்டுமொத்த காங்கிரஸ் கட்சியை அப்படியே அபகரித்து கொண்டு பாஜக இன்னும் ரொம்ப கொலோக்கியலாக சொல்ல போனோம்னா காங்கிரஸ் கட்சி ஆஃபீஸில் கொண்டு போய் பிஜேபி போர்டு மாட்டின கணக்கு தான். அது ஒன்று. அதே மாதிரி இப்போ லேட்டஸ்ட் ரீசெண்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மகாராஷ்டிராவில் எப்படி சிவசேனா கட்சியை உடைத்து அதில் வந்து இருக்கிற ஒருவருக்கு முதலமைச்சர் பதவியை கொடுத்து எப்படி வந்து அந்த உத்தவ் தாக்கரேவினுடைய கட்சியையும் என்சிபியையும் வந்து கம்ப்ளீட்டாக டெசிமேட் பண்ணணும்னு நினச்சாங்க. ஆனால் அவங்க வந்து ஒரு சிம்பிள் இல்லாமல் எந்த ஒரு விஷயமுமே அவங்கக்கிட்ட இது வரைக்கும் இருந்தது எல்லாத்தையுமே பிஜேபி பறித்து கொண்டாலும் கூட, எலெக்ஷன் கமிஷன் மூலமாக பல இன்ஸ்டிடியூஷன்ஸை வச்சு பறிச்சுக்கிட்டா கூட மக்கள்கிட்ட போயிட்டு புது சிம்பிளை கொண்டு போய் மக்கள்கிட்ட அதை பிரபலப்படுத்தி அவங்களால வந்து 31 இடங்கள் மகாராஷ்டிராவில் அந்த கூட்டணியால் வெல்ல முடிகிறது. ஸோ அப்போ என்னென்னா, மக்களுக்கும் ஒரு சில விஷயங்கள் புரிகிறது இங்கே என்ன நடக்குதுன்னு. ஸோ அதனால் சந்திரபாபு நாயுடுவோ இல்லை நிதிஷ்குமார் அவர்களோ இவங்க வந்து நம்மளுடைய எம்பிகளை அபகரித்து கொள்வார்கள், எப்படியாவது கட்சியை உடைக்க ட்ரை பண்ணுவாங்கன்னு பயப்படுறதுல ஒரு நியாயம் இருக்குது. ஏன்னா பிஜேபியோடைய ட்ராக் ரெக்கார்ட் கடந்த 10 வருஷமாக அப்படி தான் இருந்திருக்கு. இல்லை, இது மக்கள் கொடுத்த ஜனநாயக தீர்ப்புங்கிறத மீறி பாஜக செயல்படும் ஏன் சந்தேகப்படணும்? இல்லை, ஏற்கனவே அப்படி தானே நடந்திருக்கு. ஏற்கனவே அருணாச்சல் பிரதேஷ்லேயும் சரி, கோவாலையும் சரி, மக்கள் கொடுத்த தீர்ப்புக்கு எதிராக தானே பாஜக போயிருக்கு. மத்திய பிரதேஷில் என்ன ஆச்சு? ஓகே, நான் ஒத்துக்கிறேன், 5 சீட்டு 6 சீட்டு தான் கம்மியாக இருந்தது பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும். ஆனால் காங்கிரஸ் ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டு இருக்கிறது. அந்த ஆட்சியை உடைச்சது யார்? பாஜக தானே உடைச்சது. ஸோ இது மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் இருக்கிறதுனால தான் அதை பற்றி பேசுகிறோம். இதை யாராவது மறுக்க முடியுமா? அஜித் பவார் கட்சியை, அதாவது சரத் பவாரினுடைய என்சிபியை உடைச்சது யார்? அது வரைக்கும் அஜித் பவாரை 70,000 கோடி இரிகேஷன் ஸ்கேம் பண்ணவருன்னு சொல்லிக்கிட்டு இருந்த, இடி வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருந்த அஜித் பவாரை கட்டி தழுவி அணைத்து கொண்டு அவரை துணை முதலமைச்சராக பண்ணது யார்? பிஜேபி தானே. அதையெல்லாம் விடுங்க, காங்கிரஸ் கட்சியில் அசோக் சவான் அப்படிங்கிற ஒரு முதலமைச்சர் அவர் என்ன பண்ணார்னா, அந்த கார்கில் வாரில் இறந்துட்டாங்கல்ல, அவங்களுக்கு அந்த ஃபேமிலிங்களுக்கு கொடுத்த அப்பார்ட்மெண்ட்டை வந்து அவர் வந்து 2 அப்பார்ட்மெண்ட் அவர் வாங்கிக்கிட்டார் ஊழல் பண்ணி அப்படிங்கிற குற்றச்சாட்டினால் அவர் வந்து முதலமைச்சர் பதவியை இழந்தவர். அவரை பற்றி மகாராஷ்டிரா செல்லும் போதெல்லாம் பிரதமர் பேசினார். அமித்ஷா அவர்கள் அவரை இழிவாக பேசினார், அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பேசினார். அது மட்டும் இல்லாமல், அதாவது ஒரு போரில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்கப்பட்டதை அபகரிக்கக்கூடியவர்கள் எப்படி இவங்கெல்லாம் நாட்டுக்கு நல்லது பண்ணுவாங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் அதே அசோக் சவான் பாஜகவில் சேரும் பொழுது அவருக்கு ராஜ்யசபா பதவி மறுநாளே கொடுக்கப்படுகிறது. அவரை வந்து டு த மூன் பிரைஸ் பண்றாரு. தேர்தல் பொறுப்பாளராகவும் ஆக்குறாங்க. தேர்தல் பொறுப்பாளர் மட்டும் இல்லை சார், அவரை வந்து அந்த இடத்துக்கு நான்டேடுன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துக்கு போகும்போது பிரைம் மினிஸ்டர் அவ்வளோ பிரைஸ்ஃபுல்லாக பேசுகிறார். அவரை போன்று ஒரு தலைவரே இல்லைங்கிற மாதிரி பிரைம் மினிஸ்டர் பேசுகிறார். ஸோ இது போன்ற விஷயங்கள் நடக்கும் பொழுது சந்தேகம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ நீங்கள் முதல்ல கேட்ட கேள்வி, அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம், அதெல்லாம் பிஜேபி கண்டிப்பாக செஞ்சே ஆக வேண்டும். ஏனென்றால் அவங்களுக்கு வந்து 3rd டேர்முக்குன்னு ஒரு அஜெண்டா அவங்க வச்சுருந்தாங்க. யூனிஃபார்ம் சிவில் கோட், புது சிவில் சட்டம், அது நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்தியங்கள் நிச்சயமாக கிடையாது. ஒரே நாடு ஒரே தேர்தல் இல்லை, ஒவ்வொன்றா வரேன். யூசிசியில் பிரச்சனை என்னன்னா, சந்திரபாபு நாயுடுவும் அதற்கு நிச்சயமாக ஒற்றுக்கொள்ள மாட்டார். ஏன்னா ஏற்கனவே அவர் வந்து தேர்தல் பிரச்சாரத்திலேயே வந்து முஸ்லீம்களுக்கான அந்த 4% ஆந்திராவில் கொடுக்கப்படுகின்ற அந்த பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டில் முஸ்லீம்களுக்கு 4% கொடுக்குறாங்க. நிச்சயமாக அதை வந்து மாற்றுவதற்கான எந்த ஒரு முகாந்திரமும் எந்த ஒரு எண்ணமும் என்னிடம் இல்லை அப்படிங்கிறத அவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. ஏன்னா
சந்திரபாபு நாயுடு அவர்கள் பாஜகவோடு நட்புறவு கொண்டிருந்தாலும் கூட இஸ்லாமியர்களோடு அவருக்கான இணக்கம் வந்து என்னைக்குமே இருந்திருக்கிறது. அவரை வந்து ட்ரஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து நம்மளை மீறி போக மாட்டார் அப்படிங்கிற விஷயம் வந்து இஸ்லாமியர்களுக்கு எப்பொழுதுமே சந்திரபாபு நாயுடு மீது ஒரு விருப்பம் இருந்திருக்கிறது. ராயலசீமா ரீஜனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக முஸ்லிம்ஸ் வந்து சந்திரபாபு நாயுடுவோட ஒரு மிகப்பெரிய இணக்கத்தோடு இருப்பாங்க. ஏன்னா அவரும் அந்த பகுதியை சார்ந்தவர் என்றதுனால. ஸோ சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் அதே போன்றுதான் பல காலமாக இஸ்லாமியர்களோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர். ஸோ இந்த ரெண்டு சாதிவாரி கணக்கெடுப்பையும் இது ப்ராமிஸ் பண்ணியிருக்காருங்க. ஸோ இது ஒரு விஷயம். சாதிவாரி கணக்கெடுப்பு நிச்சயமா ரெண்டு கட்சிகளுமே கேட்பாங்க, சிராக் பாஸ்வானும் கேட்பாரு. ஸோ இப்போ அந்த சாதிவாரி கணக்கெடுப்பில் சிவசேனா சேர்ந்துக்கிட்டாலும் அதில் நீங்கள் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதன் பிறகு ஒரே நாடு ஒரே தேர்தல் இதெல்லாம் நிதிஷ்குமார் சொல்கிறாரு. ஓரளவுக்கு எங்களுக்கு அதில் வந்து உடன்பாடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா மேபி அவங்களோட டென்யூர் எக்ஸ்டெண்ட் ஆகும் இல்லை குறையும். ஸோ இது போன்ற விஷயங்கள் பாஜக என்னென்னலாம் 3வது டேர்முக்கு வச்சுருந்தாங்களோ அதெல்லாம் வந்து அதில் ஒரு 3-4 விஷயங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்பே இல்லை இப்போதைக்கு பார்க்கும்போது. இன்னொன்று என்னன்னா, இது எல்லாமே கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் தேவைப்படும். ஸோ நீங்கள் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை வந்து நீங்கள் மாற்றணும், அமெண்ட் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து 2/3 பங்குக்கான 2/3 மெஜாரிட்டி உங்களுக்கு பாராளுமன்றத்தில் நிச்சயமாக தேவை. 2/3 மெஜாரிட்டியை ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் சப்போர்ட் பண்ணலன்னா இவங்களால அந்த 2/3 மெஜாரிட்டியை நிச்சயமாக கொண்டு வர முடியாது. இதே போன்று அக்னிவீர் ஸ்கீம், அதாவது இராணுவத்தில் வந்து இந்த 4 வருஷம் அந்த ஸ்கீமுக்கு வந்து ஏற்கனவே ஜேடியு வந்து இதில் ஆக்சுவலாக அக்னிவீரில் என்ன ஒரு பியூட்டின்னா, கடந்த 3 வருடமாகவும் என்னமோ இருக்கு அந்த ஸ்கீமு. அப்பெல்லாம் நிதிஷ்குமார் இவங்க கூட தான் இருக்காரு. அப்பெல்லாம் பேசாத நிதிஷ்குமார், கேசி தியாகியும் அப்புறம் இவரும் சிராக் பாஸ்வானும் இப்போ ரிவ்யூ பண்ணோன்றாங்க. ஏன்னா அப்பெல்லாம் அவர்களோட பேச்சு எடுபட்டு இருக்காது, மீடியா கூட அவர்களோட பேச்சை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ நிச்சயமா ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. சிராக் பாஸ்வான் கிட்ட 5 சீட் இருக்கு, நிதிஷ்குமார் கிட்ட 12 சீட் இருக்குன்னும் போது இன்னொன்று பீகார், உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்கள்ல மிகப்பெரிய போராட்டங்கள் இந்த ஸ்கீமுக்கு எதிராக நடந்தது. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை.